ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அவர் கிரியேட் பண்ண ஹைப்பை அவருக்கு முன்னாடியும் அவருக்கு அப்புறமே யாரும் கிரியேட் பண்ணல. மேபி எம்ஜிஆர் அவர் கிரியேட் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு இந்த படத்துக்காக மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 உருவாக்கம் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து தர்பாருக்கு இப்படி தான் மேம் ஹிந்தி ஆடியோ வந்து போனார். அதுக்கு முன்னாடி காலா அப்படி தான். காலா வந்து அவருடைய சொந்த ஆல்மோஸ்ட் அவர் மர்மம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்னன்னா மேம், தக் லைஃப் கூட நீங்கள் கூலியை கம்பேர் பண்ணக்கூடாது. யூஸ்வலாக வந்து கமலஹாசன் படம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கமலஹாசன் படத்துக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தக் லைஃப் அப்படின்ற படத்துக்கு வந்து ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. படம் சூப்பராக இருக்கும், கமலும் மணிரத்னமும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இணைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆனப்போ விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி, படம் வந்து சரியாகவே ஓடவே இல்லை. இப்போ படத்தோட எதிர்பார்ப்பு எல்லாமே கூலி படத்தின் மேலே தான் இருக்குது. ஸோ கூலி எந்த அளவுக்கு வெற்றி அடையும்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து இந்த நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இந்த கம்பேரிசன் மட்டும் நான் லைட்டாக உடச்சிட்றேன். என்னென்னா மேம், தக் லைஃப் கூட நீங்கள் கூலியை கம்பேர் பண்ணக்கூடாது. யூஸ்வலாக வந்து கமலஹாசன் படம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கமலஹாசன் படத்துக்கு ஹைப்புன்றது உருவாகாது மேம். உருவாகாது. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் யோசிக்கலாம், நான் நேர்களும் யோசிக்கலாம். கமலஹாசன் படத்தை நான் வந்து ஹைப்போடு போய் பார்த்தேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறது 90ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி மேபி இருந்திருக்கலாம் மேம். பட் ஆனால் அப்போ வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் நாளிதழில் அதில் எதிரே பார்க்க முடியும். கமலஹாசனுடைய நடிப்பை எதிர்பார்த்து மக்கள் போவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் அது அப்படி தான். அது அவர் சாகிற வரைக்கும் அதுதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் படத்தை நான் இன்றைக்கி ஃபஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸிலாம் அது வரைக்கும் அவர் க்ரியேட் பண்ணதே இல்லை மேம். ஸோ தக் லைஃபுக்கு கிரியேட் ஆன ஹைப்பும் கூலி கிரியேட் ஆன ஹைப்பும் வந்து ஒன்றா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த கம்பேரிசன் மட்டும் நான் வேணான்னு நினைக்கிறேன். பட் இந்த கம்பேரிசன் நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா மேம், நேற்று வந்து எனக்கு தெரியாது, உட்லண்ட்ஸ் தியேட்டர் மேனேஜர் நினைக்கிறேன், உட்லண்ட்ஸ் தியேட்டருடைய அவர் ஷேர் ஓனரு அவர் பேசுகிறார். அவர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கபாலி கிடைச்ச ஹைப்புன்றாரு. அது போக எழுதுறவங்க எல்லாரும் கபாலி கிடைச்ச ஹைப்புன்னு தான் சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவில் மேம் எனக்கு தெரிய 90ஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு படம், ஒரு நடிகர், இந்த நடிகருடைய படம் வருது அப்படின்னாலே எப்போ வருதுன்னு தியேட்டரில் டிக்கெட் ப்ரெஷர், அது வந்து பேசிக். தியேட்டரில் டிக்கெட் ப்ரெஷர்ன்றது ரொம்ப பேசிக். ஆடியோ கேசட் ரிலீஸ் ஆகும்போது ஆடியோ கேசட்டை வாங்குறதுலேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறேன்னீங்களேன், எப்போ போஸ்டர் வருது, அந்த போஸ்டரில் எத்தனை விதமான போஸ்டர் வருது, அதில் எப்போ கிழிச்சு எதை ஒட்டலாம், ரெண்டாவது அது எப்போ மர்ச்சன்டைஸ்லாம் எப்போ வருது, அதில் ஆரம்பித்து, அதாவது போஸ்டர்கள் வெளியீடுலேருந்து என்ன போஸ்டர், அதில் எந்த மாதிரி வருது, எந்த மாதிரியான கதை, அதை பற்றியான நடுப்பக்க கதைகள் ஏதாவது இருக்கா, அதை பற்றியான வேறு புது ஸ்டில்ஸ் ஏதாவது வந்திருக்கா, ஸ்டில்ஸ் ரவிட்டேந்தா ஸ்டில் வந்திருக்கா, ஆனந்த விடலில் நடுவில் ஸ்டில் இருக்கா, இது சினிமா கடலில் நடுவில் ஸ்டில் இருக்கான்னு அங்கேருந்து, நான் சொல்கிறது 90ஸ்லேருந்து அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வேறு ஏதாவது விழா நடக்கிறாங்களா, அது நேரத்தில் மன்றத்தில் டிக்கெட் எப்போ வருது, மன்றத்தில் எப்படி ஃபங்க்ஷன் கொண்டாட போகிறாங்க, அதில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தேட்டரில் டிக்கெட் ப்ரெஷர் ஃபஸ்ட் டேலேருந்து 10 நாள் 20 நாள் வரைக்கும் டிக்கெட் கிடைக்காம 50 நாள் வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடின வரைக்கும் வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இன்றைக்கி நேரத்தில் இல்லை, அவர் கிரியேட் பண்ண ஹைப்பை அவருக்கு முன்னாடியும் அவருக்கு அப்புறமே யாரும் கிரியேட் பண்ணல. மேபி எம்ஜிஆர் அவர் கிரியேட் பண்ணியிருப்பார். அப்போ வந்து அந்த என்வாயன்மெண்ட்டே வேறு, அப்போ அந்த என்ன சொல்கிறது மாடியூலே வேறு கம்ப்ளீட்டாக. இவர் காலகட்டத்தில், அதாவது இந்த கிளாசிக் 80s காலகட்டத்தில் இவர் உருவாக்கின ஹைப்பை பாபா அப்படின்ற ஒரு படம் மேம், அல்ட்ரா ஃப்ளாப் படம். அந்த படத்துக்கு 2002 உருவான ஹைப்பு நான் பார்த்தேன். எனக்கு தெரியும், எனக்கு அந்த ஹைப்பை பற்றி தெரியும். அந்த படத்துக்கு வந்த மொதல் ஸ்டில் என்ன, அதுக்கப்புறம் அந்த படத்தோடைய ஆடியோ கேசட் வந்து இது வரைக்கும் 16 தடவை ரீஃபில் பண்ணாங்களாம். இது நான் இப்போ ரீசெண்டாக எனக்கு கிடச்ச ஒரு சாலிடான இன்ஃபர்மேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கேசட் கடை வச்சு நடத்திடுங்க, கேசட் கடையில் 3 ரீஃபில் ஆகும், நாங்கள் காலி பண்ணோம் 3 தடவை ரீஃபில் ஆகும் பார்த்துருக்கோம், 16 தடவை ரீஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இங்கே சென்னையில் சொல்கிறாங்க. ராஜ் வீடியோ விஷன்லேருந்து எனக்கு சொன்னது. ஸோ ஆடியோ கேசட்டு, அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஹைப்பு அவ்வளோ தூரம் இருந்தது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். பாபாவோடைய ஹைப்பு
அண்ட் கபாலியினுடைய ஹைப். கபாலி வந்து இன்டர்நேஷனல் ஹைப். பாபா அப்போலாம் இன்டர்நேஷனல் லெவலில் நமக்கு இன்ஃபர்மேஷனே கிடைக்காது. கபாலி அப்போலாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மலேசியாலே அவர் கொண்டாடினாங்க, அமெரிக்காவில். அது இல்லாமல் வந்து இந்த கார்ப்பரேட் கல்ச்சர் வந்து கார்ப்பரேட்லேருந்து டிக்கெட்ஸ் வந்து அவங்க அங்கே உள்ள அட்மினோ அப்படி இல்லைன்னா அங்கே உள்ள அந்த என்ன சொல்கிறது இந்த என்டர்டெயின்மெண்ட் கமிட்டிலாம் இருப்பாங்க, அவனுங்க புக் பண்ண ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து கபாலி வச்சு ஆரம்பிச்சு. அப்புறம் இந்த லீவ் விட ஆரம்பிக்கிறது, அது இதுன்னு கபாலிக்கு வந்து ஒரு அல்ட்ரா ஹைப் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கூலிக்கு வந்திருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், பொதுவாகவே ரஜினிகாந்த் படங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ வருதுன்றது மக்கள் ரசிகர்களை தாண்டி மக்களுக்கு நடுவில் ஒரு ஹைப் இருக்கும். இந்த கூலின்ற படத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராடினாக இருக்குது. இந்தியா முழுக்க இருக்குன்னு சொல்லப்போனால் உலகம் முழுக்க இருக்குது. கபாலி வந்து தமிழ்நாடை தாண்டி உலகம் முழுக்க இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உருவாக்கின மார்க்கெட்டில் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் ஹைப்டாக இருந்தாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் படத்துக்கு தான் மேம் இது முதல் முறை மேம், அதாவது தமிழ் சினிமாவில் முதல் முறை, அதாவது மொத்த இந்தியாவும் ஹைப்டாக இருக்காங்க. ஏன்னா அதில் உள்ள அந்த எலமெண்ட்ஸ்லாம், அதாவது குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ரஜினிகாந்த் இருக்கார், ரெண்டாவது அமீர் கான் இருக்கார், மூணாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாகார்ஜுனா இருக்காங்க. ஸோ ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவுமே தமிழ் படத்தை எதிர்பார்க்குற ஒரு 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 ஹைப்பை உருவாக்கியிருக்காங்க. இதில் ஏன் இது டிஃப்ரெண்ட்டாக இப்போ உலகம் முழுக்க இருக்கிற வேறு கண்ட்ரீஸில் இருக்கிற தமிழர்கள் ஒரு ஹைப்டப்பாக இருப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க, வைப்பாங்க, இது பார்த்துருக்கோம். ஆனால் இந்தியா முழுக்க இது உருவாகிற ஒரு ஹைப் உருவாகிற ஒரு தேவை வந்திருக்கு. ரெண்டாவது ஹைப்பு உருவாகிருக்காது. காரணம் என்னென்னா இது தேவையும் கூட. ஏன்னா தமிழ் சினிமாவில் இங்கே தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணிடுறாங்க, இங்கே கேரளாவில் கலெக்ட் பண்ணுறது நமக்கு பெரிய விஷயம் இல்லை, கேரளாவில் கலெக்ட் பண்ணிடுவோம். கர்நாடகாவில் கலெக்ட் பண்ணுறது நமக்கு பெரிய விஷயம் இல்லை, பண்ணிடுவோம். ஏன்னா அங்கே தமிழர்கள் இருக்காங்க. கேரளா மக்கள் வந்து அங்கே பெருசாக ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் வராது அப்படின்றதுனால ஏறக்குறைய ரஜினிகாந்த் காலகட்டத்துலேருந்தே வந்து இந்த மாதிரி இங்கே உள்ள ஆக்ஷன் ஃபிலிம்ஸை பார்த்தே வர்றாங்க. கேரளாவில் ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம். ஆந்திராவில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணலாம். ஏன்னா அங்கே சிரஞ்சீவி இது போன்ற தலைவர் இது போன்ற பல ஆல்ரெடி இருக்குது, அங்கே ஆல்ரெடி ஹைப் இருக்குது. அது போக நார்த் இந்தியாவில் வந்து அந்தந்த நடிகர்களுடைய செல்வாக்கு மட்டும்தான், தனிப்பட்ட செல்வாக்கு தான். அதுலேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓரளவுக்கு உருவாக்கி வச்சுருக்காரு. பட் ஆனால் அதை மீறி இன்றைக்கி இந்த படத்துக்காக மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 உருவாக்கம் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த படத்துக்குள்ள உள்ள எலமெண்ட்ஸு. இந்த படம் வந்து இது எப்படி உருவாகிருக்கு, இது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குற அந்த ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டாரு. அந்த டைட்டில் டீசர்லையும் சரி, அதுக்கப்புறம் அந்த பாடல்களையும் சரி, இது லோகேஷ் கனகராஜ் தான். அது போக ஒரு நெகட்டிவ் ஷேடு இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குனால மினிமம் கேரண்டி அந்த படத்துக்கு. ஸோ இப்போ அதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது அமீர் கான் இதில் என்ன பண்ணணும்னு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நாகார்ஜுனா வில்லனா யாருமே இது வரைக்கும் பார்த்ததில்ல, அதை தெரியாமல் ஒரு தடவை பார்த்துருவோமா அப்படின்னு. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கிளிம்ஸ் ஒன்று வெளியில் லீக் ஆகிடுச்சு மேம். அந்த லீக்கான கிளிம்ஸில் ஆக்சுவலாக ஒரு சின்னதாக ஒரு ஆக்ஷன் பண்ணுவார் நாகார்ஜுனா. அவ்வளோ கிளாஸ், அதாவது சூப்பர் கிளாஸாக இருக்கும். அப்படி இது வரைக்கும் நாகார்ஜுனாவை யாருமே பார்த்ததில்ல, அந்த ட்ரெஸ்ஸிங்லேயே பார்த்ததில்ல அப்படின்றது ஒன்று இருக்குது. ரெண்டாவது நாகார்ஜுனாட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட், அதாவது அவர் வந்து மாஸாக பண்ணுவார், ஒரு ரவுடி லோக்கலாக அப்படிலாம் பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப இயல்பாக பண்ணுவார் அவர். பட் ஆனால் அவர் கம்ப்ளீட்டாக கெட்ட வார்த்தை பேசி ஒரு படத்தில் ஒரு இதாக வரப்போகிறாரு அப்படின்றதுனால ஆந்திரா வந்து ஏறக்குறைய என்டிஆர் நடித்த படத்தை தள்ளி தான் வச்சுருக்காங்க, பார்ப்பாங்க, தள்ளி தான் வச்சுருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அப்படி இது இந்த இந்தியா முழுக்க ஒரு ஹைப் நமக்கு தேவை. ஏன்னா இங்கே 1000 கோடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, 1000 கோடிக்கு வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட் வந்து இந்தியா முழுக்க நமக்கு வந்து சார்ஜ் பண்ணணும் மேம். இந்தியா முழுக்க நமக்கு ஃபுல் சார்ஜை நமக்கு கொடுக்கணும். அந்த சார்ஜ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறது, அவங்க பாக்ஸ் ஆஃபீஸை ஃபில் பண்ணுறது தேவை. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 1000 கோடி வரும் அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டு மார்க்கெட்டை மட்டும் வச்சுட்டு மீதி கொஞ்சம் இருக்கிற மிச்ச சுச்சா இருக்கிற கர்நாடகாவை இதையும் வச்சுட்டு 1000 கோடி எப்படி வரும்? வரவே வராது. நீங்கள் 1000 கோடி அடித்த படத்தை எல்லா படத்தையும் எடுத்து பாருங்கள், மினிமம் 600 கோடி வந்து இந்தியன் மார்க்கெட்லேருந்து நம்ம கலெக்ஷன் இருக்கும். இந்த படம் இப்போது இந்தியா முழுக்க போய் சென்று அடைஞ்சிருக்கு அப்படின்றதுனால ஒரு புஷ்பா மாதிரி, புஷ்பாவோடைய ஆடியோ லான்ச் எங்கே பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பாட்னாவில் பண்ணாங்க. அது ஒரு பெரிய ஹைப்பாச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட ரிலீஸ் பார்த்திங்க அப்படின்னா முதல் ரிலீஸை வந்து ஆந்திராவில் பண்ணி அது ஒரு பெருசாக ஆச்சு. ஸோ இந்தியாவை ஃபுல்லாக பிச் பண்ணி இந்தியா பேஸ்டு மார்க்கெட்டிங் வந்து நமக்கு தேவை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். அப்படின்னா தான் இங்கே ஒரு 600-700 கோடி வந்து இந்தியாவுக்குள்ளே பண்ணால் வெளிநாட்டில் ஈஸியாக 300 கோடி ஈஸியாக பண்ணிடலாம். சூப்பர் ஸ்டார் மட்டுமே பண்ணிடுவார். நீங்கள் அதுக்கு அமெரிக்கான தேவை கிடையாது, வேறு யாருமே தேவை கிடையாது. இப்போ வரைக்கும் அவர் பண்ண ஜெயிலரும் சரி, வேட்டையனும் சரி, வேறு என்ன சொல்கிறது, நீங்கள் 2.0 வரைக்கும் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மினிமம் 300 கோடி வெளியிலேருந்து அவர் எடுத்து தான், வெளிநாட்டிலேருந்து எடுத்து தான். அது அவர் உருவாக்கின மார்க்கெட்டில் தான் ஏறக்குறைய அமீர் கான் ஷாருக்கானே இப்போ உள்ளே போய் உட்காந்துருக்காங்க. அது அவங்களே ஒத்துக்குருவாங்க. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் மினிமம், அதாவது எந்த ஒரு செலவு இல்லாமல் மார்க்கெட் ஆகிட்டு இருக்குங்க. அது கண்கூடாக தெரியுது, அது காரணம் வந்து சும்மா உடனே அதுக்கு ரஜினி தான் காரணம் வந்து நான் ரஜினி பண்ணுறதுனால பூசிட்டு போகிறோம்ல. அதுக்கு அமீர் கான் என்ன பண்ண போகிறாரு, உள்ளே என்ன பண்ண, லோக்கி எந்த மாதிரியான கதையை வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்சை காட்டுறாங்க, அதை காட்டுறாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க பாருங்க மோனிகான்னு சொல்லி அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பவர் ஹவுஸ் அதே மாதிரி எப்படி ஒரு
ஜெயிலருக்கு அப்படி ஒரு பாட்டு இருந்ததோ அதே மாதிரி பவர் ஹவுஸ்ன்ற பாட்டு அது ஒரு மாதிரியான வைப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஓவராலாக ஒரு வைப்புன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தமாக அந்த படத்தில் என்ன நடக்குதுன்னு யாராவது பார்த்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை கொடுக்க ஃபுல் சார்ஜாக இருக்காங்க மக்கள். ஸோ இந்த ஹைப்புன்றது வந்து என்னைய கேட்டால் கபாலியோட பாபாவோடய அதிகமாக தமிழ் சினிமாவுடைய மோஸ்ட் ஹைப்டு ஃபில்மாக இதுவாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து தலைவர் தெரியாமல் ஏதாவது வாய்விட்டு அவர் வந்து இப்போது மற்ற நடிகர்கள் மாதிரி பிளான் பண்ணி எழுதி வச்சுட்டு எதுக்கு முடியாமல் பேசிட்டு போகிறவர் கிடையாது. அங்கே நின்று பேசிக்கிட்டே இருப்பார், அவருக்கு தோன்றலாம் சொல்லுவார். மேபி குறிப்புகள் இருக்கும். இப்போ என்ன சொல்லுது, நான் இதை பற்றி பேசணும், இன்றைக்கி இதை பற்றி பேசணுன்ற ஒரு ஐடியாவோடு தான் வருவார் ஒழிய வரி முதற்கொண்டு மாறாமல் எழுதிட்டு வர்றவர் கிடையாது. பேசிக்கிட்டே இருப்பார், டக்குன்னு ஏதாவது வார்த்தை விட்டுருவார். அதுதான் அந்த படத்தை வந்து முரட்டுத்தனமாக ஆக்கிடும். ஏன்னா இன்னொன்று அதில் ஃப்ளிப் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆடியோ லான்ச் வச்சு தான் படத்தை ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படின்றாங்க டக்குன்னு. அவருடைய அதிகமாக கலெக்ட் பண்ண படத்துக்கு எதுவுமே ஆடியோ லான்ச் நடந்ததில்லை. கபாலிக்கு ஆடியோ லான்ச் கிடையாது, சிவாஜிக்கு ஆடியோ லான்ச் கிடையாது. கபாலி சிவாஜியோட பெருசாக கலெக்ட் பண்ண படம் தமிழ் சினிமாலே கிடையாது அந்தந்த டைமில். கேட்டா இப்போவுமே கபாலியோட கலெக்ஷன் யாரும் அடிக்கலை, ரஜினிகாந்தை தவிர யாரும் அடிக்கலை. அதான் ஒன்று. அப்படிங்கும் பொழுது ஆடியோ லான்ச் இல்லாமலே அவருடைய படம் முரட்டுத்தனமாக ஓடும். அப்படிங்கும்பொழுது அந்த ஆடியோ லான்ச்சில் ட்ரெய்லர் லான்ச் இந்த 2ஆம் தேதி வைக்க போகிறாங்களா, சனிக்கிழமை வைக்க போகிறாங்களா, அந்த ட்ரெய்லர் லான்ச்சில் அவர் ஏதாவது எக்குத்தப்பாக பேசிட்டாரோ அவ்வளோ அது வேறு பிச்சுட்டு ஒரு சைடில் ஓடும். இன்னும் அவர் இதுதான் மற்ற நடிகர்களுக்கும் அவருக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை நான் சொல்லுவேன். இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கலாம். மற்ற நடிகர்கள் உட்காந்து அவங்க படத்தை மார்க்கெட் பண்ணுவாங்க. ட்விட்டரில் போட்டேன், மோனிகா சாங்கை தூக்கி போட்டேன், அதை போட்டேன், என் படம் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள், நான் அங்கே போய் ப்ரொமோட் பண்ணுற பாருங்க, இவர் என்னையும் செஞ்சார் பாருங்க, அவர் என்னையும் செஞ்சார் பாருங்க, நான் போய் இவரை செஞ்சு எதையாவது போட்டே இருப்பாங்க. ஒரு கூலின்னு ஆரம்பித்து உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. அதை பற்றி அவர் ஏதாவது அவர் போட்டுக்கார பாருங்கள், நீங்கள் போய் பாருங்கள், இருக்காது. இது அவர் சைடில் நான் ஒரு பிரச்சனையாக தான் நான் ஒரு டிமாண்டாக தான் வைப்பேன் எப்பயுமே. இப்போது அவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அவரோட ப்ரமோஷனை. அவர் ஆரம்பிக்கவே இல்லை ப்ரமோஷனில். அவர் கூலி அப்படின்ற விஷயத்தில் ஒரு கிளிம்ஸ் வந்துச்சு அப்படின்னா வேட்டையன் படத்தை பாட்டு அந்த கூலியோட செட்டில் வச்சு ஆடினாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா வேட்டையன் படத்துக்கு ப்ரொமோட் பண்ணும்போது சும்மா ஒரு டான்ஸ் அங்கே உள்ள சினிமாட்டோகிராஃபர்ஸு எல்லோரும் லோக்கி வச்சு சும்மா ஒரு ஷார்ட் மாதிரி எடுத்து அது வெளியில் வந்து அதாவது ஒரு கிளாரிட்டியே இல்லாத ஒரு வீடியோ வெளியில் வந்து அது மட்டும்தான் கூலி செட்லேருந்து அவரை மக்கள் வந்து அவராக காமிக்கணும்னு நினச்சி மக்கள் பார்த்தது. வேறு எந்த ப்ரமோஷனும் ஸ்டார்ட் பண்ணல. அவர் ஆரம்பிச்சாருன்னு வைங்களேன். அவர் ஆரம்பித்து அவர் என்ன டெய்லி ப்ரமோட் பண்ணிட்டு அலையணும்னு அவசியம் இல்லைன்னு வைங்களேன். ஆனால் ஆடியோ லான்ச் ஒன்று போதும், அதுலேயே முடிச்சுடுவார். அது இல்லாமல் இந்த தடவை அதாவது நமக்கு தெரிஞ்ச சோர்ஸு நான் நம்பலை மேம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் என்னன்னா தர்பாருக்கு இப்படி தான் மேம் ஹிந்தி ஆடியோ லான்ச்சுக்கு போனார். அதுக்கு முன்னாடி காலா அப்படி தான். காலா வந்து அவருடைய சொந்த ஆல்மோஸ்ட் அவர் மர்மம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதை எடுத்துகிட்டு போய் தெலுங்கில் இது மார்க்கெட் பண்ணார். அதுமாதிரி தர்பாருக்கு பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஹிந்தியில் மார்க்கெட் பண்ணார். ஏன்னா சுனில் ஷெட்டி இருக்கான்றதுனால ஹிந்தியில் மார்க்கெட் பண்ணார். அதெல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து அங்கெல்லாம் ஒரு போல அவர் வந்து இங்கே பேசணும்னு அவசியம் இல்லை. அவர் ஆடியோ லான்ச்சு எந்திரன் ஆடியோ லான்ச்சில் ஹிந்தியில் பேசினதே இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ பெரிய ட்ரெண்டுன்னு எல்லாருக்கும் சினிமா தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியும், சினிமா நியூஸ் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியும். அவர் அங்கே போய் பேசினாருன்னா அது இன்னும் ஏதாவது பண்ணிவிடும், ரைட்டுங்களா? அங்கே அவர் கூப்பிடாமலே தேடி வருவாங்க. நீங்கள் 2.0 ப்ரமோஷன் இப்படி தான் ஹிந்தியில் பண்ணிட்டு இருக்கும்போது சல்மான் கான் இல்லை இப்படி நடக்குன்னு தெரிஞ்சு நானாக வந்தேன்னு சல்மான் கான் வருவார். அப்படி இப்போது நீங்கள் எந்திரனோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆடியோ லான்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக சிரஞ்சீவியும் மஞ்சு மோகனும் சிரஞ்சீவியும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அவர் அங்கெல்லாம் போயிட்டாருன்னா இவங்களே தேடி வந்து அவரை கூப்பிட்டு வந்து அவரோட ஆடியோ லான்ச்சை ஃபெலிசிட்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஸோ அவர் கூலிக்கும் அந்த மாதிரி ஒரு இந்தியா தழுவிய ஒரு 3-4 இடத்துல பிச் பண்ணியிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் கேட்டு அவர் போகிறாரு அப்படின்றாங்க. ரெண்டாவது இன்னொரு இன்டர்வியூ வேறு சன் பிக்சர்ஸ் கொடுக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகும் மேம். அதாவது இப்போ இருக்கிற வைப்பு நான் சொல்கிறது 50% தான். இதுவே நமக்கு பெருசாக தெரியுது அப்படின்னா இது ரொம்ப சர்வசாதாரணம். ஏன்னா ரஜினிகாந்த் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அவருடைய படங்கள் மொத்தத்தையும் கடந்து வந்தோம். இந்த படையப்பான்னு ஒரு படம் வந்தது மேம். படையப்பான்ற ஒரு படம் 99 வரும்பொழுது அந்த படத்தினுடைய டிக்கெட்டு 75 நாள் கிடைக்காத தேட்டர்லாம் இருக்குது. 75 நாள் டிக்கெட்டே கிடச்சதில்ல, அப்படிலாம் இருக்குது. இப்போ அதை மீறி தான் நாங்களாம் வந்திருக்கோம். அதனால் இது எங்களுக்கு பெருசாக தெரியல. இந்த வைப்பு இந்த இப்போ கிரியேட் பண்ணியிருக்க இந்த கிரியேட் ஆகிருக்கிற இந்தியா முழுக்க இருக்கிற எதிர்பார்ப்புன்றது 50% தான். நாளைக்கு அவர் மைக்கை பிடிச்சிட்டாருன்னா அது அப்படி 100-150% ஆகும். பல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதோடு நம்ம படத்துக்கு போனோம்னு வைங்களேன். ஒன்றும் இல்லை மேம், இந்த அவங்க இப்போ காமிச்ச இந்த ஒரு நான் சொல்கிறேன் இந்த மோனிகா பாட்டு நல்லா இருக்கா, பவர் ஹவுஸ் பாட்டு நல்லா இருக்குது, அது பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு போதுவீங்கண்ணே. அப்புறம் அந்த சிக்கிட்டு வைப்பும் நல்லா இருக்குது, அது வைப்பாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டீசரு அவரே சொல்லிட்டாரு இன்டர்வலாக தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த டைட்டில் டீசர் முடிச்சிடலாமா அப்படின்னு. இதுவே ஒரு 20 நிமிஷம் வந்துடாது. இப்போ இந்த 20 நிமிஷமே நல்லா இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டா? இந்த படமே நல்லா இல்லைன்னு அந்த 20 நிமிஷமாக நல்லா இருக்குமா, ஓகே, இதுவே நமக்கு மினிமம் கேரண்டி ஆயிடுது. அது போக நாகார்ஜுன் வில்லனா எங்கே வரப்போகிறாரு, அவர் என்ன பண்ண போகிறாரு, ரஜினி அவர் அடிக்க போகிறாரா யோசிச்சு பாருங்க மேம். ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்க போகுது மேம், அதில் நாகார்ஜுனா ரஜினி ஆப்போசிட் இருக்க போகிறாங்க, அதை யோசிங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கானை எங்கே உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஒருவேளை அந்த சூர்யா வந்தார் கமல்ஹாசன் படத்தில் அந்த மாதிரி வரப்போகிறாரா, இல்லை அவருக்கு என்ன தான் நீங்கள் அமெரிக்கானு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டும் பையன்,
அவர் வந்து படம் சூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா படத்தில் எந்த பிரச்சனையும் வராது. கதை நல்லா இல்லைனா நீட்டாக என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஏதோ ஹிட்டான படத்தை ரீமேக் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அவர் இருந்து தேடி சொல்கிறார். அவரே வந்து சும்மா அவர் சொல்கிறது விளையாட்டுத்தனமாக நான் ரஜினியாக ஓகே சொல்லிட்டேன், ரஜினி இருந்தாலும் இப்போ நான் அவர் கூட போய் தலையாடணும்னு நினச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்றது அவர் ஒரு பெருந்தன்மையாக சொல்கிறார். ரெண்டாவது அவருக்கு தெரியும் ரஜினிகாந்தோட மாஸ்டர். அதனால் ஏன்னா ஒரு டைமில் வந்து ஷாருக் கான் வந்து மார்க்கெட்டை இழந்துட்டார். கம்ப்ளீட்டாக இழக்கும் பொழுது அதை மீட்டு கொடுக்க அவருக்கே சவுத் இந்தியாவில் வந்து ரஜினிகாந்த் தேவைப்பட்டார். ஒரு சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஒரு அதில் படத்தில் பாட்டே ரஜினிகாந்துக்காக டெடிகேட் பண்ணி, அதுக்கு முன்னாடி ராவன்ற ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டார் எவ்வளவோ கேட்டு பார்த்து அவர் அப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அவர் மாதிரி ஒருத்தர் இருக்கணும் கூப்பிட்டு போய் வச்சு என்ன சொல்கிறது கேமியோ பண்ண வச்சு அது இதுன்னு ஷாருக் கானுக்கு அவ்வளோ தேவைப்பட்டார். சல்மான் கானும் ரொம்ப அதே மாதிரி அமீர் கானுக்கும் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கும் தக்ஷாப் இந்துஸ்தான்லேருந்து ஏறக்குறைய எல்லா படங்களும் வந்து ஃபெயிலியர் தான். தாரே ஜமீன் பர் கூட தாரே ஜமீன் பர் அளவுக்கு இல்லைன்றது தான் டாக்கே. படம் நல்லா இருக்கான டாக்கே தான். அவருடைய பழைய படங்களும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அந்த ஃபாரஸ்ட் கம்ப் வந்து ரீமேக் பண்ணார், அதுவும் பெருசாக போகலை. அது போக அவர்கிட்ட ஸோ அவருக்குமே மேபி வந்து ஒரு ரஜினி படத்தில் ஒரு கிளிம்ஸ் கொடுத்தோன்னா சவுத்தில் வந்து ஒரு 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 ரீஃபபிஷ் பண்ணலாம் எல்லாத்தையும், நான் அப்படி ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் கதையை கேட்காமலாம் பண்ணுறவர் கிடையாது. சும்மா வந்து அவர் என்ன ஒரு ஓரத்தில் உட்கார வச்சு சேரில் உட்கார வச்சு பேசி அனுப்புவாங்க, அவருக்குன்னு இருக்கும். அப்போ அதை யோசிச்சு பாருங்கள். அமீர் கான் கதையை ஓகே பண்ணி ஒரு கிளிம்ஸுக்கு வராரு, கொஞ்சம் நேரமோ அது எக்ஸ்டெண்ட் கேமே அது ஏதோ ஒன்று வராரு அப்படின்னா அது எப்படி இருக்குது. ரெண்டாவது சத்யராஜுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அது எப்படி ஏன் எடுத்துக்கலாம், ஒரு வார் இல்லை ஒரு ஒரு சண்டை ஒரு பிரச்சனை ஒரு ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நல்லதோ கெட்டதோ இருந்துக்கிட்டே இருக்கு மேம். ரெண்டு பேரும் ஒரே டைமில் ஃபீல்டுக்குள்ளே ஏறக்குறைய கொஞ்சம் முன்ன ஃபீல்டுக்குள்ளே வந்தவங்க. அதே நேரத்தில் 90s ரெண்டு பேரும் அவங்க ப்ரைமில் இருந்தாங்க, அப்சல்யூட் ப்ரைமில் இருந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் இருக்கார், இவர் சைடில் போயிட்டார். சத்யராஜ் எதுக்கு ஓகே சொல்லி ரஜினிகாந்த் படத்தில் நடிக்க ஓகே சொல்லணும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. கமலஹாசன் பொண்ணு எதுக்கு ஓகே சொல்லணும், கமலஹாசன் பொண்ணுன்றது ஒன்று. ரெண்டாவது அவங்களுக்குன்னு அவங்களும் அது மாதிரி ரோல்ஸ் பேஸ்டு, அவங்கள சுற்றி கதை இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி ஆள். ஏன்னா கமலஹாசன் பொண்ணு இல்லையா. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு யோசிக்க வைக்கிது. இது எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது இந்த படத்தை பார்த்தே அவனுன்ற எண்ணம் எல்லாவனுக்கும் ஏதாவது ஒரு நிமிஷத்தில் வரதான் போகுது. எல்லாவனும் ஒவ்வொரு தடவை பார்த்தாலே ஜெயிலர் கலெக்ஷனு இதில் ரெண்டு ரிப்பீட் வாட்ச் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்தியா முழுக்க பார்க்க போகிறாங்கன்னு ஆகிப்போச்சு. எல்லாவனும் போய் பார்க்க போவான். ஒன்றும் இல்லை, நேற்று நான் வந்த தகவல் ஒன்று சொல்கிறேன். இந்த படத்துக்கு பீகாருக்கு வேட்டையனுக்கு இருந்தாங்க. வேட்டையனுக்கு பீகாருக்கு ஒரிசாவுக்கும் தனி டிஸ்ட்ரிபியூட்டர். யூஸ்வலாக நார்த்துன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நார்த் பெல்ட்டில் யார் அப்படின்னா இவனா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவன் அதை வாங்கிட்டு போயிடுவான். இந்த படத்துக்கு வேட்டையனுக்கு இருந்து இந்த படத்துக்கு பீகாருக்கு தனி டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை வாங்கிட்டு போயிருக்கான், ஒரிசாவுக்கு தனி டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை வாங்கிட்டு போயிருக்கான், பெங்காலுக்கு தனி டிஸ்ட்ரிபியூட்டர். அது போக தான் நார்த் பெல்ட்டில் மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பார்த்துக்கோங்க. அவன் போய் அங்கே தனித்தனியாக பிச் பண்ணுவான், அவன் போய் அங்கே தனித்தனியாக உள்ள டீலர்ஸ் போடுவான், டிஸ்ட்ரிபியூட்டர் கீழே சப் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் போடுவான், போட்டு படத்தை வைப்பான். படத்துடைய கலெக்ஷன் வந்து 1000 கோடின்றது இப்போ புஷ்பா எத்தனை நாளில் கலெக்ட் பண்ணிச்சு, ஒரு 30 நாளே 35 நாளே கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது ஒரு 60 நாள் 65 நாளே 1000 கோடி கலெக்ட் பண்ணுறதுக்கான தேவைகள் இந்த படத்தில் உருவாயிருச்சு. பிஸ்னஸ் இந்த படத்தில் உருவாயிருச்சு. அவ்வளோதான். இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை உருவாக்க 450 கோடி, படத்தை உருவாக்குறதுக்கு 450 கோடி, ஓவரால் காஸ்ட்டு அதாவது சேலரிகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 650 கோடின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த 650 கோடியை இப்போவே பிஸ்னஸ் பண்ணி முடிச்சுட்டதாக சொல்கிறாங்க. இனிமேல் டேபிள் ப்ராஃபிட் தான் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மோஸ்ட் ஹைப்டு ஃபிலிம் எவர் இன் தமிழ் சினிமான்றது கூலி அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணிடுச்சு. இனிமேல் கூலி பண்ண போகிற சம்பவங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ப்ரமோஷன்ற பேரில் பண்ண போகிற சம்பவங்களும், படம் வந்து தேட்டரில் இறங்கி பண்ண போகிற சம்பவங்களும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பண்ண போகிற சம்பவங்களும் தான் இனிமேல் நம்ம பார்க்க வேண்டியது. அதை பற்றி நம்ம பேசுவோம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயந்து நன்றி.